இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அர்பன் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அர்பன் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இது கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இது வந்து அர்பன் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பின்ன காலத்தில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் இப்போ வந்து 12 இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது இந்தியாவில். இது வந்துட்டு 28,000 கோடிகளில் செலவு பண்ணி 12 இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸையும் எம்எஸ்எம்இஸையும் டொமஸ்டிக் மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது, ஃபாரினில் உள்ள இண்டஸ்ட்ரீஸையும் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டை ஏற்றுமதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 2030 நமக்கு வந்து $2 trillion வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் இந்த இடத்துல ரினியூவபிள் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜியாக தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு, டிஜிட்டலாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஐசிடி வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பிளக் அண்ட் பிளே அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது என்னன்னா, எல்லா பெர்மிஷனையும் எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் இண்டஸ்ட்ரியோட பேஸை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும். இதுக்கு பேர் பிளக் அண்ட் பிளே. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து வாக் டு ஒர்க். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸை நாங்கள் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணிடுறோம். நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து உங்கள் டைமை வந்து நாங்கள் குறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் டு ஒர்க்கிங் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு மோட் மட்டுமே இல்லாமல் மல்டி மோடல்னா இப்போ வந்துட்டு ஏரோப்ளேன், ஷிப்பு, ரயில்வே, ரோடுன்னு எல்லா மோட்ஸையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். லாஜிஸ்டிக்ஸ் அமௌண்ட்டை வந்து குறைக்கிறோம். இந்த லாஜிஸ்டிக்ஸுங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அப்புறம் பிஎம் கதி சக்தினா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்துட்டு குட் கவர்னன்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸை கரெக்டாக தான் இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறது பிஎம் கதி சக்தியோட வேலை. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 4 மில்லியன் ஜாப்ஸ், நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.